தற்போது ஒரு அண்மை செய்தி. நெஞ்சுவலி காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவம் அனுமதிக்கப்பட்ட ராகேஷ் பால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு சென்றுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திய கடலோர காவல்படை தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். இந்திய கடலோர காவல் படையின் டைரக்டர் ஜெனரல் ராஜேஷ் பால் இன்று மருத்துவமனையில் திடீரென்று நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை அவரது மருத்துவ வட்டாரங்கள் இந்த உயிரிழந்த சம்பவம் குறித்தான தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இறுதி அஞ்சலிக்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். ராஜேஷ் பால் கடலோர காவல் படையின் தலைவராக சிறப்பாக செயல்பட்டதற்கு ஏற்கனவே அவருக்கு 3 மெடல்கள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும், இந்திய கடலோர காவல் படையின் 25வது தலைமை இயக்குநராக இருந்த ராஜேஷ் பால் தற்பொழுது உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இந்திய கடற்படையின் அகாடமியின் முன்னாள் மாணவராகவும் இருந்திருக்கிறார். ஜனவரி 1989 இந்திய கடலோர காவல் படையில் சேர்ந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை படைத்திருந்த நிலையில் அவர் தற்பொழுது இந்திய கடலோர காவல் படையின் டைரக்டர் ஜெனரலாக பணியாற்றி வந்திருந்த நிலையில் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலுக்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவரது உடல் என்பது ராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய கடலோர காவல்படை தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் நெஞ்சுவலி காரணமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவருடைய உடலுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.